திரைக்கதை எப்படி மாறி இருக்கு தமிழ் சினிமாவில் இன்றைய காலத்துக்கு ஏற்ப எப்படி மாறி இருக்கு, முன் பழைய சினிமாவில் எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க சொல்லுங்க. கட்டாயமா. இது கதையா, கதைக்களமா, கதாபாத்திரங்களா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைய வரையிலும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆரம்பத்துல பேசா திரைப்படங்கள் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் திரைப்படங்கள் பேச ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஆடிட்டரியா, அதாவது வார்த்தைகள் அதிகமா இருக்கக்கூடிய, பாடல்கள் அதிகமா இருக்கக்கூடிய திரைப்படங்களை அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பாடல் மூலமா தான் ஒரு பெரிய கதையை சுருக்க முடியும். இப்ப மாயாபஜார் பாத்தீங்கன்னா, சமையல் அறை இருக்கும். அந்த சமையல் அறையில போயிட்டு அதுங்க செஞ்சு வச்சிருக்க உணவெல்லாம் அவர் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த பாடல்களுக்குள்ளேயே எல்லா விதமான விஷயங்களும் முடிச்சிருவாரு. அந்த காட்சிகளே நடந்துரும், காட்சியிலேயே நடந்துரும். அதனால ஒரு பெரிய ஈவெண்ட்டை சுருக்கிறதுக்கு பாடல்களை அவங்க பயன்படுத்தினாங்க. பாடல்களால நிரம்பி இருந்த ஹரிதாஸ் மாதிரி, நந்தனார் மாதிரியான திரைப்படங்கள் பெரும் வெற்றி பெற்றது. ஏன்னா இப்போ சினிமாங்கிறதே புதுசு தானே, அந்த கதை, அந்த களமே புதுசு. அப்புறம் போக போக பாடல்களோட எண்ணிக்கையும் கம்மியாயிட்டு இருந்தது, கதையோட வடிவமும் மாறிட்டு இருந்தது. ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சமூகம் சார்ந்த திரைப்படங்களை விட இதிகாசங்கள் அதிகமா அதுல இருந்து படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சமூகம், சமூக நீதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல், இப்ப ஏக் துஜே கே லியே மரோ சரித்திரா மாதிரியான படங்கள், அப்புறம் கல்லூரி நாட்கள் சார்ந்த காதல், இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் பேசாம செஞ்ச காதல், பார்க்காம செஞ்ச காதல், டெலிபோன்ல காதல், இந்த மாதிரி இப்படி உருவம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கதைக்களம், கதாபாத்திரம் மாற மாற திரைக்கதையும் மாற்ற வேண்டிய சூழல் ஆயிட்டு. இல்ல, நீங்க அந்த ரெஃபரன்ஸ்ல கொடுக்குற அந்த பழைய படங்கள் இருக்கு, இது ஒரு 100 ஆண்டு வரலாறு, நம்ம உடனே ஒரு வீடியோல பேச முடியாது. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, திரைக்கதையோட ஸ்ட்ரக்சர், அது என்ன வகையா ஸ்ட்ரக்சர் இருந்தது? ஆமா, ஆரம்ப கால இது நம்மளுடைய திரைக்கதையை பாத்தீங்கன்னா ஆரம்ப கால கட்டத்திலேருந்து இன்னி வரையிலும் ஏல் இசை நாடகம் சார்ந்துதான் நம்மளுடைய திரைக்கதை இருக்கு. அதுதான் மக்கள்கிட்ட போய் சீக்கிரமா சேருது. அதனாலதான் பாடல்கள் நல்லா இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இன்னி வரையிலும் வரவேற்பு பெறுது, உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. அதனால திரைக்கதை ஸ்ட்ரக்சர் இவங்க எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, 3 ஆக்ட் எல்லாம் இவங்களுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு ஆரம்பம், ஒரு நடுப்பகுதி, ஒரு முடிவு, இப்படிதான் வச்சு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ஆரம்ப கால கட்டத்திலேருந்து ஏவிஎம் அவர்கள் எல்லாம் நிறைய மேற்கத்திய திரைப்படங்கள்லாம் பார்த்து அந்த தாக்கங்களும் திரைப்படங்கள்ல இருந்திருக்கு. அதனால இவங்களுக்கு வடிவம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்ம அறிமுகப்படுத்திட்டா அதுக்கு ஒரு ஹை பாயிண்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு ஒரு க்ளோசிங் மாதிரி கொடுத்ததுதான் ஆரம்ப காலகட்டம்.